பஷ்யந்தியதோ ரூபமதப்ரசக்ஷுஷா. இந்த ஸ்லோகம் ஞாபகத்துக்கு இல்லை, அதை தான் திருப்பி திருப்பி யோசிச்சுட்டே இருந்தேன். பஷ்யந்தியதோ ரூபமதப்ரசக்ஷுஷா பாகவதத்தில் சொன்னாள். அதப்ரசக்ஷுஷா பஷ்யந்தி, ஸ்தூலமான சூக்ஷ்மமான திருஷ்டியில எல்லாரும் பார்க்கிறார்கள், ஸ்தூலமான திருஷ்டியில பார்க்கல. ஸ்தூல திருஷ்டின்னா என்ன, சூக்ஷ்ம திருஷ்டின்னா என்ன? நம்ம கண்ணால பார்க்கணுமே, இதெல்லாம் ஸ்தூலமான திருஷ்டி. இது ஃபேனு, இது லைட்டுன்னு சொல்றோம். சூக்ஷ்ம திருஷ்டி அப்படின்னா என்ன? மகாபெரிவா பூஜை பண்ணிட்டே இருந்து வாசகிட்டக்கு ஒரு ஆட்டுக்குட்டி வந்து நின்னுது. ஒரு ஆடு வந்து மேனு கத்திட்டு, பெரியவா அப்படி திரும்பி பார்த்தார். இன்னைக்கு அனுஷம், இப்போ நான் உபன்யாசம் பண்ணுறது அனுஷம் வந்து கொடுத்து ஆச்சாரியால ஸ்மரிக்க வேண்டிய கெட்டதில் தான் இருக்கோம் நாம் எல்லோரும். இப்படி திரும்பி பார்த்தார். அந்த ஆட்டுக்குட்டியை பிடிச்சின்னு வாங்க எல்லாரும்னார். எல்லாருமா ஆட்டுக்குட்டியை பிடிச்சின்னு வந்தா அதை குளிப்பாட்டுங்கன்னார். குளிப்பாட்டினார். சந்தனம் எடுங்கன்னார், குங்குமம் எடுங்கன்னார், மாலை சாத்துங்கன்னார், மேலே வஸ்திரம்லாம் சாத்துங்கன்னார், தூப தீப நைவேத்தியங்கள்லாம் பண்ணுங்கன்னார். எல்லாம் பண்ணுங்கன்னார். எல்லாரும் எல்லாம் பண்ணிகிட்டே இருந்தா. கொஞ்ச நாள் கழிச்சு ஆடு போயிடுத்து. எல்லாரும் கேட்டா, என்ன இது ஆச்சரியமா இருக்கு, ஆட்டை பூஜை பண்ண சொல்றேன் இல்லைங்க அப்படின்னு. உடனே மகாபெரிவா என்ன சொன்னார் தெரியுமா? அது வந்து தபோவனத்திலேருந்து ஞானானந்தகிரி சுவாமிகள் வந்திருக்காரு இப்ப ஆட்டு ரூபத்துல. அதுக்குத்தான் சூக்ஷ்ம திருஷ்டின்னு பேரு. நம்மளால பார்க்க முடியுமா? நம்ம ஆடா பார்க்கிறோம். அவர் கண்ணுக்கு தெரியறது வந்திருக்கிறது ஞானானந்தகிரி சுவாமிகள் வந்திருக்கார் அப்படின்னு அவருக்கு தெரியுது. அத மாதிரியான சூக்ஷ்ம திருஷ்டியை அடையிறதுக்கு எத்தனையோ ஜென்மால தபஸ் பண்ணணும், எவ்வளவோ பூஜை பண்ணணும். ஆமா, அது ஒன்றும் அவ்வளவு சுலபமான விஷயம் இல்லை. அது ரொம்ப தபஸ் இருந்தாதான் அதெல்லாம் நமக்கு வரும், இல்லைன்னா வராது. தபஸ் பண்றதுக்கு சந்தியாவந்தனத்துக்கே டைம் இல்லை, தபஸ் அப்புறம் வச்சுப்போம். நம்ம இந்த 3 வேளை சந்தியாவந்தனம் பண்றதுக்குள்ளார நான் அவ்வளவு சிரமப்படுறது, அவ்வளவு சிரமமா இருக்கு. இப்ப எதுக்கு சொல்ல வரேன், இத்தனை விஷ்ணு அவதாரம் பண்ணினாரு. இந்த விஷ்ணு அவதாரங்கள்லயே ரொம்ப பயங்கரம் அப்படின்னு கேட்டா எல்லாரும் ஏந்து நின்று சொல்லுவேள் நிருசிம்மாவதாரம். நிருசிம்மாவதாரம் ரொம்ப பயங்கரமான அவதாரம். வாஸ்தவமாவே அது அப்படிதான் அமைஞ்சது. இந்த தூணிலையா இருக்கான் அப்படின்னு கேட்டு ஏவம் துருக்தைஹி, அதை கேட்ட உடனே பரம கோபத்தை அடைஞ்சு கொண்டு போய் அந்த தூணை குத்தின உடனே தூணுலேருந்து வெளியில வரார் லட்சுமி நிருசிம்மம். அப்பேற்பட்ட லட்சுமி நிருசிம்மம் வெளியில வந்தா அது எப்படி இருந்தது, லட்சுமி நிருசிம்மத்தினுடைய அட்டகாசம் அப்படின்னு. பதாவஷ்டப்த பாதாளம் மூர்தாவிஷ்ட திரிவிஷ்டபம் புஜ பிரவிஷ்டாஷ்ட திசம். அப்படி கால் எடுத்து வெளியில வச்சார், தூணுலேந்து அப்படி வெளியில கால் எடுத்து வச்சார். அப்படியே பூமி 8 பொளந்தது. பதாவஷ்டப்த பாதாளம். அது மாத்திரமல்ல, அவருடைய 2 கால்களும் பாதாளத்துக்கு போயிடுது. பதாவஷ்டப்த பாதாளம் மூர்தாவிஷ்ட திரிவிஷ்டபம். அவனை வதம் பண்ணணும். அப்படி தலைய ஒரு ஆட்டி அப்படி நிமித்தினார் பாருங்க. அந்த தலை மேல பூலோகம், புவர்லோகம், சுவர்லோகம், மகோலோகம், ஜனவலோகம், சத்தியலோகம் எல்லாம் போய் இடிக்கிறது. ஸ்வர்க்கம். மூர்தாவிஷ்ட திரிவிஷ்டபம் புஜ பிரவிஷ்டாஷ்ட திசம். கையை அப்படி திருப்பணும். அப்படி கையை திருப்பறார். திருப்பினா அந்த கைகள் 8 திக்கிலையும் போய் இடிக்கிறது. அப்படின்னா அவர் எப்பேற்பட்ட உக்ரன் நிருசிம்மரா இருந்திருப்பார், யோசிச்சு பாருங்க. ஆனா அந்த லட்சுமி நிருசிம்மங்கிறது கிட்டத்தட்ட ஒரு அனுமானம். அந்த சரித்திரங்கள் எல்லாம் எடுத்து பார்த்து படிக்கும் பொழுது கிட்டத்தட்ட ஒரு 3.5-4.5 மணி நேரம் தான் அவர் இருந்திருக்கார். அதுக்கு மேல அவர் இல்லை. வந்தார், வதம் பண்ணினார், பிரகலாதனுக்கு அனுகிரகம் பண்ணினார், கிளம்பி போயிட்டார். அப்படிதான் இருக்கே. ஒரு வாரம் தங்கினார், ஏதாவது ஒரு ஆதித்யங்கள்லாம் பண்ணிட்டார். அதெல்லாம் கிடையவே கிடையாது. 3:30 மணிக்கு வந்தார், 7:30 மணிக்கு போயிட்டார்.
7:30 மணிக்கு வைகுண்டம் போயிட்டார். இப்படிதான் இருக்கு அவருடைய விஷயம். இப்ப கதை கேட்டு அவர் ரத்தம் சொட்ட சொட்ட உக்ரமான ரூபத்தோட காட்டுத்தீ எரியுவது போலே நிருசிம்மத்தினுடைய 2 கண்களிலிருந்தும் காட்டுத்தீ போன்ற ஜுவாலைகள் தெரிந்தன. அவருடைய தந்தி பற்களை பார்த்தா பயங்கரமாக இருக்கு. உருவமோ மனுஷ உருவம், தலைக்கு மேலேயோ சிங்க ஸ்வரூபம், அப்படி பயங்கரமாக நிற்கிறார் லட்சுமி நிருசிம்மர். எல்லாரும் பயப்படுறா. எல்லாரும் பயப்படுறது ஆச்சரியம் அல்ல. 33 கோடி தேவதைகள் நடுங்கிறார்கள். பிரம்ம விஷ்ணு ருத்ராலாம் நடுங்கிறார்கள். எல்லாரும் நடுங்கிற மாதிரி ஒரு ரூபம் அந்த நிருசிம்மாவதாரம். ஆனா இத்தனை பேர் நடுங்கிறாலே ஒழிஞ்ச பிரகலாதன் நடுங்கவே இல்லை. நபிபேமி அப்படின்னு விட்டான் பாகவதத்துல. நான் உங்களை கண்டு பயப்படவில்லை. இந்த சம்சார சாகரத்தை கண்டுதான் பயப்படுறேன் நிருசிம்மா, உன்னை கண்டு நான் பயப்படலை. நான் உன்னை கண்டு பயப்படல. ஏன் பயப்படல அப்படின்னாள், பெரிய சிம்மத்தை ஒரு வளையத்தை காமிச்சு அதுல இந்த பக்கமா குதின்னு சொல்றான் கட்டு வித்தைக்காரன். அதை பார்த்துட்டே இருக்கிற நமக்கு பயமா இருக்கு. ஐயோ என்னடா அது, எப்படி சிம்மத்துக்கிட்டக்க போறான். சிம்மம் அவன் சொன்ன அப்படிலாம் கேட்கறது குபீர்னு ஒரு க்ஷணம் தாங்காம அப்படி திரும்பி கடிச்சுடுத்தோன்னா என்ன பண்றது அப்படின்னு நம்ம பயப்படுறோம். நம்ம பயப்படுறது ஆச்சரியம் இல்லை. அந்த கட்டு வித்தைக்காரனுடைய குழந்தை இருக்கு பாருங்க, 4 வயசு குழந்தை அங்கே இங்கேயும் ஓடுறது. அது ஓடி அந்த சிங்கத்தினுடைய அந்த படரியை பிடிச்சி உடனே மயிரை பிடிச்சி இப்படி ஆட்டுறது. அந்த சிங்கம் ஒன்றும் பண்ணல. அந்த குழந்தைக்கு ஏதாவது தெரியுமோ? ஏன் நாள் இந்த சிங்கம் நம்மளை ஒன்றும் பண்ணாதுன்னு அந்த குழந்தைக்கு நன்னா தெரியும். அதனாலே அது கிட்டக்க போறது. நமக்கு பயமா இருக்கு, நம்ம கிட்டக்க போக மாட்டேங்கிறோம். அந்த ரூபத்தை பார்த்த உடனே நமக்கு பயம் வந்துடுறது, அது மாதிரி போக மாட்டேங்கிறோம். அது மாதிரி பகவத் பக்தி இருக்குங்கிறத பரிபூர்ணமா உணர்ந்ததான பிரகலாதன் பயப்படாம சொல்றான், நபிபேமி, நான் பயப்படவில்லை அப்படின்னு சொல்றான். ஆனா அந்த லட்சுமி நிருசிம்மாவதாரத்தை விட பயங்கரமான அவதாரம் ஒன்று உண்டுன்னா அது பரசுராமாவதாரம். என்ன சுவாமிகளே பரசுராமாவதாரன்னு சொல்றேள் அப்படின்னு. ஆமா, அதுல என்ன சந்தேகம்? பரசுராமருடைய சரித்திரங்கள் எல்லாம் எடுத்து படிச்சு பார்த்தேலேயானால் பரசுராமாவதாரம் எப்பேற்பட்டதுன்னு உங்களுக்கு புரியும். பரசுராமாவதாரத்தை எடுத்து பார்த்தோமே ஆனால் பரசுராமர் ஜமதக்னியோட புத்திரர். ரேணுகாம்பா அவருடைய அம்மா. ஜமதக்னி ரேணுகையினுடைய புத்திரர். அவளுக்கு 4-5 புத்திராள். அதுல கடைசி புத்திரல் தான் இந்த பரசுராமர். ஜமதக்னி சரித்திரம் பெரிய சரித்திரம், பெரிய விஷயம். மகா பண்டிதர். இந்த ஜமதக்னி ஒரு சமயம் அவருக்கு உடம்புல ஒரு ஆரோக்கிய குறைவு வந்தது. ஒருத்தரை பார்த்து கேட்டார், ஆரோக்கிய குறைவு வருதே, உடம்பு முடியாம கஷ்டப்படுறேனே. அப்ப அங்க இருக்கிறவர் சொன்னார், நான் ஒரு பரிகாரம் சொல்றேன், அதை செஞ்ச எல்லாம் சரியா போயிடும். என்ன பரிகாரம்? உங்க ஆத்து மாமி சிறந்த பதிவிரதை தானே. சிறந்த பதிவிரதை, அதுல என்ன சந்தேகம்? அவளை கொண்டு போய் நதியிலேருந்து தீர்த்தம் கொண்டு வர சொல்லுங்கள். அந்த தீர்த்தத்துல ஜபம் பண்ணுங்கள். இந்த தீர்த்தத்தை வச்சுன்னு ஜபம் பண்ணுங்கள். அந்த தீர்த்தத்தை சாப்பிடுங்கள், ரோகம் போயிடணும். நதியிலேருந்து தீர்த்தம் கொண்டு வரனா ஏதோ சாதாரணமா ஜலம் கொண்டு வர்றாப்புல சொல்லல. அவர் சொன்ன விஷயத்தை நான் இப்ப சொன்னேன்னா ஆச்சரியப்பட்டுடுவேன். உங்க ஆத்து மாமி வெறுங்கையோட போகணும் நதி தீரத்துக்கு. குடல்லாம் எடுத்துன்னு போகக்கூடாது. அங்க நல்லா சுக்காங்கல்லு மாதிரி நல்லா காஞ்சிருக்கிற ஆத்து மண்ணை இப்படி மெதுவா பிடிக்கணும், குடமா பிடிக்கணும்.
அது குடமா பிடிச்சது ஆச்சரியம் இல்லை. கொஞ்சம் தூரம் நடந்து போய் அங்க நதியில ஓடுற தீர்த்தத்துல போய் அதை முக்கி அதுலேருந்து ஜலத்தை எடுத்துன்னு வரணும். இதெல்லாம் சாத்தியப்படுமா? நம்ம ஆத்துல எப்ப திரும்பினாலும் ஏதோ ஒரு ரிப்பேர் வந்துட்டே இருக்கு. இப்படி திரும்புறதுக்குள்ளார பைப்பு ரிப்பேர் ஆப்படுறது, அப்படி திரும்புறதுக்குள்ள கெய்சர் ரிப்பேர் ஆப்படுறது, அப்படி திரும்புறதுக்குள்ள ஏர் கண்டிஷன். அதுக்கு ஒரு மேனேஜர் போட்டா தேவையில்லாமல் இருக்கு. ஆத்து காரியத்தை பார்க்கறதுக்குன்னு உத்தரவு அப்படி இருக்கு. அப்படி இருக்கிறதே அன்னைக்கு குடத்துல போய் ஜலத்தை கொண்டானா அந்த அம்மா போனா. அந்த அம்மா பார்த்தா அந்த ரிஷி வராமலே இருந்திருக்கலாம். என்னத்தினால இன்னைக்கு வந்தார்னு தெரியல. நம்மளுடைய நேரம் அந்த அம்மா வந்துட்டார். அவர் வந்திருக்கார் நம்ம ஆத்துக்கு. நம்ம ஆத்து பைத்தியமா அவரை பார்த்து கேட்டிருக்கு என்ன வைத்தியம்னு. இந்த மாதிரி சொல்லிட்டார். ஒருத்தன் சொன்னா, நீ நன்னா பரீட்சையில் பாஸ் ஆகணும்னு கீழேந்து திருப்பதி மலைக்கு உன்னை அனுப்புறத வேண்டினுட்டேன்னு விட்டான். அவன் சொன்னா, நீ தான் நடந்து போகணும். நான் பரீட்சையில் பாஸ் ஆகணும்னு உனக்கு ஆசை இருந்ததே, என்னால் அவன் தான் நடந்து போனான். என் சிநேகிதனுக்காக நான் போறேன்னு உன்னை போக சொல்றேன்னு எனக்கு வேண்டிக்க தெரியாத. அது போல இவர் உங்காத்து மாமியை போய் குடத்துல போய் ஜலம் கொட்ட சொல்லுங்கள். அந்த அம்மா பயந்துட்டே போனா. ஏதாவது பிடிக்காது போனா இந்த ஆத்துக்காரர் ஏதாவது சொல்ல போறார் நம்மள. ரொம்ப பயந்துட்டே போனால் பதிவிரத 33 கோடி தேவதைகள் என்ன பாதுகாக்கட்டும். நான் பதிவிரதைங்கிறது சத்தியமாக இருக்குமே ஆகில், ஹே மக்களே நீங்கள் எல்லாரும் ஒன்றாக கூட வேண்டும்னு சொல்லிண்டே பர்த்தாவோட திவ்ய சரணாரவிந்தத்தை மனசால நினைச்சின்றபடியே அந்த மண்ணை அப்படியே பிடிச்சால் குடமாயிடுச்சு. அப்பா, ஆமா, ஃபவுண்டேஷன் முடிச்சாச்சு. அடுத்தது என்டர் பாஸ் பண்ணணும். அது மாதிரி எல்லாம் சொல்றாள் இல்லையா, அது மாதிரி ஒன்றில் பாஸ் பண்ணிவிட்டோம். இதை போய் தண்ணியில் போட்டால் பட்டுன்னு போயிடுதுண்ணா. ஜாக்கிரதையா போய் மொள்ளுவோம்னு மெதுவா போய் அதில் போய் அப்படி மொண்டாள். உடையல்ல, தண்ணி மேலே வந்துடுச்சு. தண்ணி மேலே வந்துடுத்துன்னு உடனே அவளுக்கு மனசில் ரொம்ப சந்தோஷம். என்ன சந்தோஷம்னா, நான் என் ஆத்துக்காரர் மேலே வச்ச பக்தி சத்தியம்னு இதுலேருந்து தெரியறது. குடத்தில் ஜலம் வருது. ஜலத்தை எடுத்துட்டு நேராக போய் ஆத்துக்கார்ட்ட கொண்டு போய் வச்சா ஆத்துக்காரர் ஏதோ ஜபம் பண்ணி அந்த தீர்த்தத்தை சாப்பிட்றார். இது இப்படியே நடந்துட்டு இருக்கு. ஒரு நாளைக்கு குடத்தில் போய் ஜலம் கொள்றதுக்காக அப்படி மொள்ளலாம்னு அப்படி பண்ணிட்டு இருக்கிறதே இந்த ஜல பிரவாகம் தீர்த்தம் பளிங்கு மாதிரி சுத்தமா போறது. அப்படி போறதே ஆகாசத்துல கந்தர்வர்களுக்கெல்லாம் தலைவன் சித்திரரதன். சில புராணம் சித்ராங்கதன் அப்படிலாம் சொல்றான். ஒவ்வொருத்தர் ஒன்று சொல்றான். சித்திரரதன் பேர் அவன் பேர். அவன் கந்தர்வர்களே அழகா இருப்பா. எப்ப பார்த்தாலும் ட்ரெஸ் பண்ணிட்டே இருப்பா. பழைய காலத்துலலாம் கேட்பா, எப்போ பார்த்தாலும் பவுடர் பூசிகிட்டே இருக்கிறவனை பார்த்து பெரியவாளாம் கேட்பா, நீ என்ன பெரிய கந்தர்வனோ அப்படின்னு கேட்பா. அலங்காரம் பண்ணிகிட்டே இருக்கே எப்போ பார்த்தாலும். கந்தர்வன் எப்போதும் அலங்காரம் பண்ணிகிட்டே அழகா இருப்பான். கந்தர்வன் அழகுன்னா கந்தர்வர்களுக்கெல்லாம் தலைவனா இருக்கக்கூடிய சித்திரரதன் எவ்வளவு அழகா இருப்பான். அவன் ஆகாசத்துல இப்படி போயிட்டே இருக்கிறவன் இப்படி கீழே பார்க்கறான். ஆரோ ஒரு அம்மா மண்ணால குடம் பிடிக்கிறத பார்த்துட்டான். லோக விசித்திரமா இருக்கு, ஆச்சரியமா இருக்கு. ஒரு சுவாசினி சொன்ன உடனே அந்த மண்ணு குடமாக ஆறுது. ரொம்ப நன்னா இருக்கே அப்படின்னு நினைச்சுன்னு அதையே பார்த்துட்டு இருந்தான்.
அவள் மெதுவா நடந்து வந்து அந்த நதியில கிட்டக்க, இந்த பக்கம் மண் பரப்பா இருக்கு, இந்த பக்கம் தண்ணி ஓடுறது, இங்க குடத்தை பிடிச்சுன்னு அங்க போய் தண்ணி எடுக்கிறாள் அவள். இது ரொம்ப நன்னா இருக்கேன்னு அவன் ஆகாசத்துல போயிட்டே இருந்தவன் நின்னுட்டான். கீழே நடக்கிறத பார்த்துட்டு இருக்கான். அந்த சித்திரரதனுடைய பிரதிபிம்பம், அவனுடைய பிரதிபிம்பம் தண்ணியில தெரியறது, பளிச்சுன்னு தெரியும். ஆணழகனுக்கெல்லாம் அழகன், அவ்வளவு அழகா இருக்கான் அவன். சரி, இவ்வளவு அழகா இருக்கானே இவன் அப்படின்னு இந்த தீர்த்தத்தை பார்த்தவோ இவ்வளவு அழகா இருக்கானேன்னு அப்படி நினைச்சா பாருங்க. நினைச்ச அடுத்த க்ஷணம் இந்த குடம் உடஞ்சு போயிடுச்சு. சதிரா உடஞ்சு போயிடுச்சு, தூள் தூளா போயிடுச்சு. குடம் உடஞ்ச உடனே அவளுக்கு ரொம்ப பயம் வந்துடுச்சு. ஏன்னா நம்ம ஆத்துக்கார் நம்மளை என்ன சொல்லுவாரோ, ஏற்கனவே அவர் கோபிஷ்டர். அவர் கோபத்துக்கு அக்னியில நெய்ய ஊத்துறா மாதிரி இது வேற இந்த மாதிரி இருக்கே, என்ன நடக்குமோ தெரியலையேன்னு கையை பிசைஞ்சுண்டே அவர் ஆத்துக்கு வந்தாள். ஆத்துக்கு வந்தா அவர் ஆத்துக்காரர் கேட்கிறார், என்னம்மா வெறுங்கையோட வந்து நிற்கிறிய, என்ன ஆச்சு? இல்லை, குடம் பிடிச்சேன், நேத்தி வரையில் கரெக்டாக தான் வந்துட்டு இருந்தது, ஆனால் இன்னைக்கு என்னமோ குடம் வரமாட்டேங்கிறது, நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல, அதனால கையை பிசைஞ்சு நடக்கிறேன். உடனே அவர் கேட்டார், ஏதாவது தவறுதல் நடந்ததோ அப்படின்னு கேட்டார். ஒரு தவறுதல் நடக்கல. அவன் என்ன தவறுதல் பண்ணான்? ஒரு தவறுதல் நடக்கல. இல்ல, நான் அதை தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு கண்ணை மூடினார். தன்னுடைய தபோ மகிமையினால் அங்க என்ன நடந்ததுன்னு இப்படியே பார்க்கிறார். அவர் பார்த்தா சித்திரரதனுடைய ரூபத்தை பார்த்தால் அழகா இருக்குன்னு நினைச்சால் அதனால குடம் விட்டுடுத்து அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவரை பார்த்து சொன்னாள், எப்போ உனக்கு குடம் பிடிக்க வெல்லையோ அப்பவே உனக்கு பாதிவிரத்திய தபசு குறைஞ்சு போயிடுத்து, உனக்கு ஏதாவது ஒரு தண்டனை கொடுக்கணும். அப்படியா, சரி, நீங்க என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் வாங்கிக்கிறேன். மரண தண்டனை ஜமதக்னி. சரின்னு விட்டாள் அவள். இவ்வளவுதான் ஆயுசு போட்டிருக்கு போல இருக்கு, போயிடுவோம். சரி, பெரிய பிள்ளைய கூப்பிட்டார். உங்க அம்மா தபசு குறைஞ்செடுத்து, உங்க அம்மாவுக்கு மரண தண்டனை வழங்கப்பட்டு விட்டது, நீ போய் உங்க அம்மாவை வெட்டி கொள்வாயாக. அவர் பார்த்தா அந்த பைய புள்ள அம்மாவை கொன்னுட்டு மாதிரி ஹத்தி பண்ணினா அவன் எத்தனை ஜென்மா பாவம், எவ்வளவு பெரிய கஷ்டத்தை போய் விழுவான். அதுக்கு ஏதாவது கணக்கு உண்டா? சொல்ல முடியுமா? அப்பா வார்த்தைய கேட்கலேங்கிறது சின்ன பாபம், அம்மாவை வெட்டினா பெரிய பாபம். இப்ப எல்லாரும் சிராத்தம் ஒழுங்கா பண்ண மாட்டேங்கிறா. சிராத்தம் பண்ணாதுக்கு என்னென்னமோ காரணம்லாம் சொல்றா. பண்ணினா ஸ்கொயரா பண்ணணும் சார், அதெல்லாம் வரதே லேட்டாருது, அப்புறம் முடிகிறதே 2 மணி ஆயிருது, 3 மணி ஆயிருது, அதனால நான் சிராத்தமே ஒழுங்கா பண்றதில்ல. பண்ணினா ஸ்கொயரா பண்ணணும். என்ன பண்ணினா ஸ்கொயரா பண்ணணும்? நான் என்ன சொல்றேன் தெரியுமோ, ஒரு டம்ளர் வெந்நீரை குடிச்சுட்டு வேணாலும் நீ சிராத்தம் பண்ணு, தப்பு இல்லை. வெந்நீரை குடிச்சா பாவம். வெந்நீரை குடிச்சுட்டு சிராத்தம் பண்ணினா துளியூண்டு பாவம். சிராத்தத்தை விட்டுட்டு என்னன்னால் மகா பாபம். மகா பாபம் பெருசா, சின்ன பாபம் பெருசா? சின்ன பாபத்துக்கு ஏதாவது ஒரு புண்ணிய தீர்த்தத்தில் போய் ஸ்நானம் பண்ணி இந்த பாபத்தை போக்கிக்கலாம். ஆனா சிராத்தத்தை விட்டுட்டா எந்த சமுத்திரத்தில் போய் ஸ்நானம் பண்ணினாலும் அந்த பாவம் போகவே போகாது. சிராத்தத்தை விட்டவன் எத்தனை ஜென்மால போய் கஷ்டப்படணும்னு புஸ்தகத்தில் போட்டிருக்கிறத படிச்சு பார்த்தா பயங்கரமா இருக்கு. அதனாலதான் யாச்சகம் பண்ணியாவது சிராத்தம் பண்ணு அப்படின்னு சொல்லப்பட்டு.
சின்ன பாபம்னு ஒன்றும் பெரிய பாபம்னு ஒன்றும். பெரிய பாபம் கிட்டக்க வரும்போது சின்ன பாபம் நகுந்து நடும், அதை ஒதுங்கி நடும். ஒரு பெரிய எக்ஸ்பிரஸ் வரதே ஒரு சாதாரண பேசஞ்சரை ஒரு அவுட்டரில் நிறுத்தி விடுவான் ரயில்வேக்காரன். ஏன்னா பெரிய எக்ஸ்பிரஸ் வருது, நீ ஓரமா நில்லு அப்படி. வந்தே பாரத் போகிறது பற்றியெல்லாம் பல பல பலன்னு அப்படி கண்ணை மூடி கண் திறக்கிறதுக்குள்ள நாகர்கோவில், இப்படி கண்ணை மூடி கண் திறக்கிறதுக்குள்ளார டெல்லி, இப்படி போகிறது பற்றியல பல பலன்னு. ஆமாம், அதுக்கு பேர் இல்லாமல் அழகழகான சமஸ்கிருதமான நாமதேயம். அதுதான் அதை விட ஆச்சரியம். வாசிச்சவ படிக்கிறதே சந்தோஷமா இருக்கு இந்த வார்த்தைகள். அதுபோல சிராதத்தை விடுறது மகா பாபம். ஒரு டம்ளர் வெந்நீர் குடிச்சுட்டு சிராதம் பண்றது சின்ன பாபம், தப்பு கிடையாது. உனக்கு உடம்பு முடியலையா, ஒரு டம்ளர் வெந்நீரையாவது குடிச்சுட்டு சிராதம் பண்ணு, சிராதம் பண்ணாம இருக்காத, அது மகாதோஷம். அதுபோல இப்போ அப்பாவோட வார்த்தையை கேட்கலேங்கிறது சின்ன பாபம், அம்மாவை வெட்டினா மகா பாவம். அவன் பார்த்தான், இந்த சின்ன பாபத்தையே அனுபவிக்கிறேன், மகாபாபம் வேண்டாம், எனக்கு தேவையே இல்லைன்னு பேட்டானோ, உங்கள் வார்த்தையை கேட்க மாட்டேன்னா. அவரும் கோபத்தினுடைய உச்சகட்டத்தில் இருக்கார் ஜமதக்னி. நான் சொன்னதை கேட்க மாட்டேன்னையா, பைசாச்சமாக போக கடவுதுன்னு சபிச்சு விட்டார்.